பைத்தான் கத்துக்க எது பெஸ்ட்? புக்ஸா, யூடியூப் வீடியோஸா, இல்ல ஏஐயா? இந்த வீடியோவில் நம்ம ஒரு டெசிஷனுக்கு வருவோம். முதல்ல நம்ம புக்ஸை பத்தி பார்ப்போங்க. புக்ஸ் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா லேர்ன் பைத்தான் த ஹார்ட் வே அப்படின்னு ஒரு புக் இருக்குங்க. இந்த புக்ல வந்துட்டு 45ல இருந்து 50 எக்ஸசைசஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸசைஸை நீங்க டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்படி எக்ஸிக்யூட் பண்றப்பவே உங்களுக்கு வந்துட்டு பைத்தானோட பல விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிடும். அதுல வர்ற டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த புக்ல இருக்கிற எக்ஸ்பிளனேஷன் படிச்சீங்கன்னா அதுலயே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ரொம்ப சுலபமான இங்கிலீஷ்ல தாங்க இந்த புக்கு எழுதியிருக்காங்க. லேர்ன் பைத்தான் த ஹார்ட்வே புக்கை முடிச்சதுக்கு அப்புறம் 57 எக்ஸசைசஸ் ஃபார் ப்ரோக்ராமர்ஸ் அப்படிங்கிற புக்கை நம்ம எடுக்கலாம். இந்த எக்ஸசைஸ் புக்ல வந்துட்டு சிம்பிளா 57 எக்ஸசைஸ் இருக்குங்க. அதை நீங்க வந்துட்டு பைத்தான் யூஸ் பண்ணியோ இல்லை எந்த கோடிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியோ நீங்க வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாம். நீங்க இதுல என்ன நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா நம்ம படிச்ச விஷயத்த லேர்ன் பைத்தான் த ஹார்ட்வேல படிச்ச விஷயத்த நம்ம இந்த புக்ல ஈஸியா இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்மளுக்கு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த புக்ல நீங்க நிறைய விஷயம் வந்துட்டு ஆட்டோமேட் எப்படி பண்றது அப்படிங்கிறதுக்கான ஐடியாவும் கிரியேட்டிவிட்டியும் உங்களுக்கு வருங்க. தேர்ட் வந்துட்டு லேர்ன் டு கோட் பை சால்விங் ப்ராப்ளம். இந்த புக்கு தாங்க அல்டிமேட். இந்த புக்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளத்துல இருந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளத்து வரைக்கும் சால்வ் பண்றது எப்படி அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை சொல்லியிருப்பாங்க. ரொம்ப எளிமையான முறையில சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பைத்தான் எக்ஸாம்பிளோடையும் சொல்லியிருப்பாங்க. அந்த எக்ஸாம்பிள் கோடை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சாப்டருக்கான கஷ்டமான மற்றும் எளிமையான எக்ஸசைஸும் அந்த புக்லயே கொடுத்துருப்பாங்க. இது மட்டும் இல்லாம அந்த புக்ல நீங்க நிறைய புது புது கான்செப்டையும் நீங்க கத்துக்கலாம். ஏஐ இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்க ப்ராப்ளம்ஸ் எப்பயுமே இருக்கதாங்க போகுது. அதை சால்வ் பண்றது எப்படிங்கிறது தான் கொஞ்சம் மாறப்போகுது. ஈவன் ஏஜிஏ வந்தாலுமே அது புது ப்ராப்ளம் நம்ம கிரியேட் பண்ண தான் போறோம். ஏன்னா நம்ம இருக்க தான் போறோம். அப்படிங்கிறப்போ சால்விங் ப்ராப்ளம் கத்துக்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. இப்போ நம்ம 3 புக்கு பார்த்தோம். அந்த 3 புக்குமே பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்ல அவைலபிளா இருக்கு. நீங்க இன்டர்நெட்ல தேடினீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சிரும். மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து இந்த புக்கை வந்து கிட்டப்ல அப்லோட் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க இன்டர்நெட்ல தேடுறப்போ கூகுள் சர்ச்ல தேடுறப்போ உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும். அடுத்தது எளிமையான பயிற்சியிலிருந்து கஷ்டமான பயிற்சி வரைக்கும் இந்த புக்ல வந்துட்டு உங்களுக்கு எக்ஸசைஸா கொடுத்துருப்பாங்க. அதனால வந்துட்டு அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கோடிங் லாங்குவேஜை கத்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எஸ்பெஷலா பைத்தான் கத்துக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். 3வது டுட்டோரியல் ஹெல், அதாவது டுட்டோரியல் நரகத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இந்த புக்ல வந்துட்டு நீங்க ஒவ்வொரு கோடும் எக்ஸிக்யூட் பண்ணி டைப் பண்றப்போ உங்களோட கிரியேட்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நீங்க இந்த விஷயத்த வந்துட்டு எப்படி நினைக்கலாம், எப்படி விஷுவலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்க டைப் பண்றப்போ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரிய ஆரம்பிக்கும். 3வது உங்க வேலையை நீங்க ஆட்டோமேட் செய்ய ஆரம்பிக்கலாம். ஏன்னா நீங்க அந்த 57 ப்ரோக்ராமர்ஸ் சேலஞ்சஸ் புக்கை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்றப்போ நிறைய சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு நீங்களே பார்க்கலாம். இதெல்லாம் என்னோட வேலையிலே இருக்கு, இதை நான் ஆட்டோமேட் பண்றதுக்கு எனக்கு இப்போ வழி தெரியும். இப்போ நம்ம புக்ஸை பத்தி பார்த்துட்டோம், புக்ஸோட நன்மைகள் பத்தி பார்த்துட்டோம். நீங்க உடனே யோசிப்பீங்க புக்ஸுக்கு சேலஞ்சஸே இல்லையா அப்படின்ட்டு. புக்ஸுக்கு சேலஞ்சஸ் இருக்கு, அது நம்ம ஆல்ரெடி தெரியும். அந்த சேலஞ்சஸுக்கும் பதில் இருக்கு ஏஐ கிட்ட. அதை நம்ம அடுத்த ஸ்டெப்ல பார்ப்போம். முதல்ல யூடியூப் பத்தி கம்ப்ளீட் பண்ணுவோம். யூடியூப் வீடியோஸின் நன்மைகள். முதல் பாயிண்ட், யூடியூப்ல நீங்க போயிட்டு ஒரு விஷயத்த பத்தி நீங்க கேட்டீங்க அப்படின்னா அதிகமான ஆப்ஷன்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நிறைய பேர் டியூட்டோரியல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப அழகா எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் கூட கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களே கோட கூட எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சிருவாங்க. அதே மாதிரி வீடியோ நீங்க பாக்குறப்போ நல்ல மோட்டிவேஷன் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. இதெல்லாம் வந்து யூடியூப் வீடியோஸோட நன்மைகள். ஆனா யூடியூப் வீடியோஸோட சேலஞ்சஸ் என்ன? ஃபர்ஸ்ட் மெயின் சேலஞ்ச் அட்வர்டைஸ்மெண்ட்ஸின் தொல்லைகள். ஒரு லிமிட்டுக்கு மேல இப்ப அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் யூடியூப்ல வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்க ஒரு வீடியோ ஆரம்பிக்கிறப்பயே நீங்க வந்துட்டு மினிமம் 15 செகண்ட்ல இருந்து 20 செகண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்க வேண்டியதா இருக்கு. நான் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நான் பிரீமியம் வாங்கிட்டேன், எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வர்றதெல்லாம் நீங்க நினைச்சாலும் ஆன்லைன்லயே நீங்க இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வருது. ஏன்னா வீடியோவை நீங்க பார்க்கணும்னா ஆன்லைன்ல இருக்கணும். ஸோ இதை நீங்க அவாய்ட் பண்றதுக்கு YTDLP அப்படிங்கிற ஒரு பைத்தான் பேக்கேஜ் இருக்குங்க. அதை நீங்க டவுன்லோட் பண்ணி உங்களோட கணினிலேயே உங்களோட கம்ப்யூட்டர்லயே யூடியூப் வீடியோஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ராசஸ் எப்படிங்கிறது என்னோட ஆங்கில சேனல் இன்சைட் பில்டர் அப்படிங்கிற ஆங்கில சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் இதுல லிங்க் பண்ணிருக்கேன். நீங்க அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க.
ஈவன் இந்த வீடியோவை கூட நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். முக்கியமான அடுத்த சேலஞ்ச் வந்துட்டு FOMO ஃபீலிங், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதாவது ஒரு வீடியோவை பார்த்த உடனே இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த உலகத்துல நடக்குதா, என்னால இதெல்லாம் எப்படி நான் கத்துக்க போறேன், இதெல்லாம் என்னால கத்துக்க முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு பிரமிப்புடன் பயமும் கலந்த ஒரு ஃபீலிங் தாங்க FOMO. அந்த ஃபீலிங் வந்துட்டு ஒரு சில நேரத்துல மோட்டிவேஷனும் பண்ணும், ஒரு சில நேரத்துல வேண்டாம் இதெல்லாம் என்னால செய்ய முடியாதுன்னு உங்களை பின்னாடியும் தள்ளுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறப்போ நீங்க அந்த வீடியோஸ் பார்க்கறதும் அதை எப்படி யூஸ் பண்றதுங்கிறது நீங்க கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். ஃபைனலா டியூட்டோரியல் ஹெல் கன்ஃபார்மா ஒரு பெரிய பிரச்சனைங்க இதுல. ஏன்னா நீங்க வந்துட்டு ஆல்ரெடி அவங்க கோடை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டிடுறாங்க வீடியோலயே, அவங்களே ஒரு டியூட்டோரியலும் கொடுத்துட்றாங்க. நீங்க அந்த டியூட்டோரியலை கம்ப்ளீட் பண்ணா அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு நினைப்பு வர ஆரம்பிச்சிருது. ஆனா இன்கேஸ் நீங்க உங்களோட வேலையை ஆட்டோமேட் பண்ணணும்னு நினைச்சு எடுத்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிக்குது. இதுதாங்க டியூட்டோரியல் ஹெல்னு சொல்றது. நீங்க உடனே என்ன பண்ணுவீங்க, அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக இன்னொரு டியூட்டோரியல் எடுப்பீங்க. ஓகேங்களா? யூடியூப் வீடியோஸோட சேலஞ்சஸ் பார்த்துட்டோம், யூடியூப் வீடியோஸோட நன்மை, நம்ம புக்ஸோட நன்மைகளும் பார்த்துட்டோம். இப்போ வருவோம் ஏஐக்கு. ஏஐ கிட்ட தமிழ்ல நீங்க சிம்பிளா கேள்வியும் கேட்கலாம், அது தமிழ்லையும் பதிலும் சொல்லும், ரெண்டுமே செய்யுங்க. இப்போ நான் வந்து ஏஐ கிட்ட போய் ChatGPTல கேட்டிருக்கேன், சிம்பிளா நான் பைத்தான் கத்துக்கணும், எனக்கு எல்லா ஸ்டெப்ஸும் கொடு, அதோட கோடும் காட்டு அப்படின்னு தமிழ்ல தான் இங்க கேட்டிருக்கேன். அது அடுத்த செகண்ட் வந்து தமிழ்லயே எனக்கு எல்லா ஸ்டெப்பையும் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் படிக்க வேண்டிய படிகள், அதாவது ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு, அதுக்கான விளக்கம் எல்லாமே வந்துட்டு அதுவே கொடுத்துருச்சு எனக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு படிக்கான எடுத்துக்காட்டும், வேரியபிள்ஸ்னா என்ன அதுக்கான எடுத்துக்காட்டு, அதுக்கான இன்புட்னா என்ன அதுக்கான எடுத்துக்காட்டு, அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பா அது எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் எனக்கு கோடு கொடுத்துருக்கு. சரிங்களா? இன்னும் நம்ம கீழே போனோம் அப்படின்னா ஊப்ஸ் கான்செப்ட், கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கொண்ட ஊப்ஸ் கான்செப்ட் வரைக்கும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலா ஒரு மினி ப்ராஜெக்ட் ஐடியா, கணிப்பான், கணக்கு கணிப்பான், கால்குலேட்டர் எப்படி டெவலப் பண்றது அப்படிங்கிறது வரைக்கும் அது காமிச்சிருச்சுங்க. நான் வந்துட்டு கேள்விகள் தமிழ்ல கேட்டா இத்தனை எடுத்துக்காட்டோட ஏஐ கொடுக்குது, நான் புக்கு படிக்கணுமா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். நீங்க யோசிச்சா அது கரெக்ட் தாங்க. நீங்க புக்ஸ் படிச்சாலும் சரி, ஏஐ கிட்ட கோடு கத்துக்கிட்டாலும் சரி, கோடை நீங்க தான் எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும். ஏஐ கிட்ட நீங்க கேட்கிற அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே அந்த புக்லயுமே இருக்கும், நான் சொன்ன புக்லயுமே இருக்கும். ஆனா அந்த புக்ல நாங்க வந்துட்டு கோடை எப்படி நீங்க எடுத்து எக்ஸிக்யூட் பண்ண சொல்றோமோ அதே தான் நீங்க ஏஐ கிட்டையும் பண்ண போறீங்க. ஏஐ கிட்ட நீங்க பைத்தான் கத்துக்கிட்டாலும் சரி, புக்கு கிட்ட பைத்தான் கத்துக்கிட்டாலும் சரி, அதே கோடை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி தான் ஆகணும். ஆனா ஏஐ கிட்ட இருக்கிற ஒரு பெனிஃபிட் இருக்குங்க, புது விஷயங்களை ரொம்ப சுலபமா நீங்க கத்துக்கலாம். அதாவது பைத்தான் பேசிக்ஸ் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் புது துறையை கத்துக்கணும், நான் வெப் டெவலப்மெண்ட்டோ இல்ல நான் வந்துட்டு GUI ஆப் டெவலப்மெண்ட்டோ இல்ல நான் ஏஐ பத்தியோ இன்னும் அதிகமா நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏஐ கிட்ட நீங்க நிறைய கேள்விகள் தமிழ்லயே கேட்கலாம். செகண்ட் வந்துட்டு இப்ப புக்ஸ்ல வீடியோஸ்ல வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த பிரச்சனையை நீங்க ஏஐ கிட்ட தமிழ்ல கேட்கலாம். அப்ப என்ன ஆகும், உங்களுக்கான பிரச்சனையை நீங்க ஏஐ கிட்ட கேட்பீங்க, தமிழ்ல கேட்பீங்க. தமிழ்ல கேட்கிறப்போ இந்த மாதிரி அது வந்துட்டு உங்களுக்கு கோடு கொடுக்கும். கோடு கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணி உங்களோட சிஸ்டத்துல பாப்பீங்க. அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். ஸோ இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட ரெண்டு விஷயம் கன்ஃபார்மா இருக்கணுங்க. ஒன்னு VS கோட் அப்படிங்கிற அப்ளிகேஷன், இது வந்துட்டு மைக்ரோசாஃப்டால டெவலப் ஆன ஒரு அப்ளிகேஷனுங்க. நீங்க அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பைத்தான் இருக்கணும் உங்களோட சிஸ்டத்துல. இது ரெண்டுமே இருந்தாதான் நீங்க வந்துட்டு பைத்தான் கத்துக்க முடியும். இன்னைக்கு நீங்க முதல் ஸ்டெப் எடுக்க வேண்டியது பைத்தானை இன்ஸ்டால் பண்ணுங்க. அதுல ஏதாவது உங்ககிட்ட டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அதை எடுத்து என்னோட வீடியோ கமெண்ட்ஸ்ல போடுங்க. கணினி கமல் சேனல் பார்த்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திக்கும் வரை பவர்ஃபுல்லா இருங்க.